Good morning. Welcome back to our channel. Hello, எப்படி இருக்கீங்க? Hope everyone is doing great. Thank you so much for lovely support. Thank you so much for tuning back into the channel. இன்னைக்கு டே 6 ஆஃப் த ரைட். இன்னைக்கு நான் முருதேஸ்வரில் இருக்கோம். நேற்று நைட்டு வந்திருப்போம். அந்த போன வீடியோ நீங்கள் பார்த்துருக்கலாம் கோவாலேருந்து கிளம்பி. ஸோ இப்போ காலைல டைம் வந்து 7:40 ஆகுது. இன்றைக்கி வந்து சாட்டர்டே. இன்னைக்கு காலைல ஏர்லியாக கிளம்பி கோயிலை பார்த்துலாம் ஒரு பிளான். காலைல 6 மணிக்கு ஓப்பன் சொன்னாங்க. பட் ஆனால் லோக்கல் எங்கே கேட்ட வரைக்கும் 6:30 தான் ஓப்பன் பண்ணுவான்னு சொன்னாங்க. சரி ஒரு சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு 8:30 போய் பார்த்துட்டு வரலாம். அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம சென்னை கிளம்பலான்னு ஒரு பிளான். ஸோ இந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. கீழே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு எப்படி ஒரு 20 minutes to 30 minutes ஆகிடும் சார். ஒரு அதான் நான் சொன்ன மாதிரி 8:30 நம்ம அங்கே ஹோட்டல் போயிடலாம். சரி வாங்க இப்போ போகலாம். போயிட்டு சாப்பிட்டுட்டு தென் வில் ஹெட் பேக் டு த டெம்பிள். ஓகேங்களா? செக் அவுட் இஸ் 12 o'clock, ரைட்? ஓகே. ஸோ 12 o'clock தான் செக் அவுட்டு. மணி வந்து சொன்ன மாதிரி 7:40 தானே ஆகுது. போயிட்டு சீக்கிரமாக கோயிலுக்கு போயிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் ஐயோ மாற்றி ஏற்றுட்டேன். இதான் கீழே இருக்கிற ரெஸ்டாரண்ட் அது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூப்பன் கொடுத்தாங்க. காலைல வந்து அந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி. ஸோ 2 ஆப்ஷன் கொடுத்தாங்க. தோசை காம்போ அண்ட் இட்லி காம்போ. இட்லினா வந்து 2 இட்லி வடை அப்புறம் வந்து கேசரி அப்படி சொன்னாங்க. தோசைனா சிமிலர் தோசை அண்ட் இது. நேற்று நைட் இங்கே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டேன். ரூம் சர்வீஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். சூப்பராக இருந்தது. தேங்க்ஸ். இங்கே பாருங்கள். நேற்றே சூப்பராக இருந்தது. இன்றைக்கி கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. ஸோ இங்கே பெங்களூர் ஃபேமஸ் அந்த மசால் தோசை, ஸ்வீட் பொங்கல், கிச்சடி, சாம்பார் அருமையாக இருந்தது அண்ட் சட்னி கரெக்டான அமௌண்ட் ஆஃப் காரம் இருந்தது. சாப்பிட்றேங்க. சாப்பிட்டு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். மேப் போட்டாச்சு. கிளம்புவோம். 16 நிமிஷம் காட்டுது. ஸோ அப்படியே போயிடலாம். வெயிலெலாம் கம்மியாக இருக்கும்போது நேற்று நம்ம பீச்சில் ஓட்டணும். அதனால தான் இப்படி ஆகிடுச்சு. இப்போ ஊருக்கு போன உடனே முதல் கழுவணும். காற்று எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். ட்ரஸ்ட் மீ கேஸ், இதுதான் வெஸ்ட் கோஸ்ட் ஃபஸ்ட் டைம் வரேன் நான் இந்த சைடு. அதாவது இவ்வளோ தூரம் நான் வெஸ்ட் கோஸ்ட்டில் ரைட் பண்ணதில்லை. நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் சொல்லியிருப்பேன் தடவை. இதுதான் அந்த ஹோட்டல், நம்ம தங்கியிருந்த ஹோட்டல். அண்ட் வெதர் வந்து 24 டிகிரியில் இருக்குது. இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும் கோயிலுக்கு போகும்போது? நேற்று கூட கோவாவில் இந்த டைமுக்கு வந்து ஒரு 26 டிகிரிலாம் வந்துருச்சு. ஸோ கொஞ்சம் வெக்கையாக இருந்தது, ஹியூமிடிட்டி இருந்தது. பீச் பக்கத்தில் இருக்கும். ஒரு சில்னஸ் ஒரு ஃபீல் பண்ண முடியுது காலைல. அண்ட் இட்ஸ் க்ளவுடி தான் போட்டிருக்காங்க. இப்போ அழகாக போய் சாமி கும்பிட்டு அப்படியே வரலாம். அதாவது நம்ம அவசரத்துக்கு மேப் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகாது. நான் எதிர்பார்க்கலைங்க. நான் இவ்வளோ வந்து மார்னிங் ஒரு பாசிட்டிவ் வைப்னா எனக்கு காலைல அந்த காலங்காலத்தால் எழுந்தி கோயிலுக்கு போகிறது வந்து நம்ம அந்த கேரக்டர் கிடையாது. ஸோ அந்த விஷயத்தில் பார்க்கும்போது இன்றைக்கி ஐம் ஸோ லக்கி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த என்டையர் ட்ரிப்பு ஃபுல்லாகவே வெதர் ப்ளசண்ட்டாக இருந்திருக்கு. ஊருக்குள்ளே போகணுமா நம்ம? சரி போவோம். என்ன காசாக போனோமா? ஏன்னா ஹைவேஸில் போகணும்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இந்த ரோடு என்ஜாய் பண்ணே போகலாம். பட் இருந்தாலும் ஊர் எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஊருக்குள்ளே வந்து வரல. ஏன்னா அந்த ஹைவேஸ் எண்டு அந்த இன்னொரு ரோட்டில் போனோம்னு வச்சுக்கோங்களேன், டேரெக்டாக கோயிலுக்கு நேர் ரோட்டில் போயிடும். அப்போ வந்து இந்த கோயில் வைப் மட்டும் தான் இருக்கும். ஊர் எப்படி இருக்குன்னு தெரியாது. நேற்று நம்ம ஈவினிங் வரும்போது கோகர்ணா வழியாக வந்தோம். கோகர்ணா போயிட்டு சும்மா ஒரு வியூ பார்த்துட்டு வரலான்னு போனோம். அந்த ஊர் எனக்கு மனசில் ரொம்ப பதிஞ்சிச்சு. ஒரு நல்ல கிராமம், பக்காவான கிராமம். அண்டு ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருந்தது. ட்ரஸ்ட் மீ கைஸ், கொஞ்சம் தூரமாக ரூம் புக் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் வந்து ஒரு 10-20 நிமிஷம் ட்ராவல் பண்ணுற மாதிரி. ஹைவேஸில் ட்ராவல் பண்ணுறது கஷ்டம் நமக்கு கிடையாது. நல்லா இருந்தது ரூம். இங்கெல்லாம் பார்த்தேன். நான் ஃபேமிலியில் வரும்போது செக் பண்ணேன். இது வந்து ஒரு ரொம்ப ஒஸ்ட்டாக மெயின்டைன் பண்ண இந்த ரூம்ஸாக இருந்தது.
எல்லா ரூமும் சொல்ல, பட் ஆனால் வந்து இந்த காசு அதுக்கேற்ற மாதிரி இப்போ நான் தங்கின ரூமே வந்து டபுள் த ப்ரைஸ் இருந்தது இங்கெல்லாம். வந்து விட்டோம். பாருங்க பா, நேற்று நான் ஈவினிங் கூட்டமாக இருந்தாங்க. இப்போ பரவாயில்லப்பா, கொஞ்சம் கம்மியாக இருக்கு. பாருங்க கோபுரம், வேதரேஸ்வர டெம்பிள். பெயிண்டிங் ஒர்க் எதாவது பண்ணுறாங்க போல. சொன்னாலும் நம்ம சுற்றி இது கட்டியிருக்காங்க, அந்த கட்டை கட்டியிருக்காங்களா, கம்பி கட்டியிருக்காங்களா, ஏதோ ஒன்று மேலே ஏறுறதுக்கு. வந்தாச்சுங்க எவ்வளோ. இப்போ தான் எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஒரு டைமில், ஸோ அதனால் வந்து லைட்டாக பிஸி ஆகுது. வா, எவ்வளோ பெருசு. இங்கே செப்பல் இந்த ஒரு ஓட்டலாம். ஓகே கேஸ், வண்டியை பார்க் பண்ணியாச்சு. கோபுரம் தெரியுது பின்னாடி. செப்பல் இங்கே விட்டு போகலான்னு பார்த்தேன், பட் ஆனால் உள்ளே அங்கே ஸ்டாண்ட் இருக்கும்போது அங்கேயே விட்டுக்கலாம். ஓகே, உள்ளே கோயிலுக்குள்ளே போகலாம். கேமராலாம் அலோடாக இல்லையான்னு தெரியல, பட் நான் எடுத்துகிட்டு போகிறேன். இல்லைண்ணா ஃபோனில் எடுத்துப்போம், சரிங்களா? இது அங்கே தான் வந்து ஃபுட்வேர் ஸ்டாண்ட் இருக்குது, போய் அங்கே போய்ட்டு விட்டு வந்துடும். இங்கே பாருங்கள் சைடில் பீச். பிரம்மாண்டமான கோயில் பார்க்க போவோம். இங்கே மேலே போகிறதுக்கு வந்து லைன் நிற்கிது. மேலே போகலான்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டுக்கு சாமியை பார்த்துட்டு வந்துடுவோம். பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து லிஃப்ட்டில் ஏறி மேலே கோபுரம் போவோம், சரிங்களா? கோபுரத்துக்கு டோக்கன் வாங்கணும்னு நினைக்கிறேன். மற்றபடி கோயிலுக்கு வந்து ஃப்ரீ என்ட்ரன்ஸாக. ஆக்சுவலாக வந்து கோயில் வந்து கீழேருந்து ரொம்ப சின்னதாக இருந்தது. இப்போ வந்து அந்த மெயின் சிவன் பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி வந்து லிஃப்ட்டில் ஏறி மேலே கோபுரம் போகும். டிக்கெட் வந்து 20 rupees பர் அடல்ட்டுக்கு. சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 10 rupees இருந்தது. 10 rupees தான் இருந்தது. அப்புறம் இவர் தான் ஹெல்ப் பண்ணார், ஒரு 10 rupees கொடுத்து. ஸோ அவர் இருந்ததுனால தான் உள்ளே போக முடிஞ்சது. இல்லை நான் 10 ரூபா இல்லை, 500 ரூபா இருந்தது. நான் பார்க்கவே இல்லை. நான் 12 ரூபா இருந்தது. எப்படி ஒரு உள்ள பண்ணாங்க. ஸோ லிஃப்ட்டுக்காக வெயிட்டிங். ஆக்சுவலாக அங்கே தான் அந்த சைடு தான் அந்த பெரிய சிவன் ஸ்டாச்சு இருக்குது. ஸோ அந்த சைடு போகும். அந்த கோபுரம் அந்த ஒர்க் போடுறதுனால, அந்த கம்பிலாம் போடுறதுனால கரெக்டான வியூ இல்லை. பட் ஆனால் சிவனை பார்க்க முடியுது அழகாக. ஃபோட்டோவில் ஜூம் எடுக்க முடியுது. பட் ஆனால் அந்த இது இருக்கும், பீச் வியூ பார்க்கலாம். சன்செட் சூப்பராக பார்க்கலாம். சன்செட் டைமுக்கு அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல. லிஃப்ட்லேயும் போயிட்டு வந்தாச்சு. சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். வியூ வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம், ஏன்னா அந்த ஒர்க் நடக்கிறதுனால எதுவும் பண்ணல. இப்போ வந்து அந்த பெரிய சிவலிங்கம், சிவன் இருக்கார்ல, அங்கே போவோம். சிவலிங்கன்னு மாற்றி சொல்லிட்டேன், சிவன் போகலாம். வெயில் இல்லை, ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், செப்பலை கலெக்ட் பண்ணாமல்
டேரெக்டாக நம்ம போய் அந்த சைடு போய் பார்ப்போம். இங்கே வந்து ஒரு சின்ன கோயில் இருக்க மேலே, அதை நீங்கள் சீக்கிரமாக சுற்றிட்டு வந்துடலாம். அந்த பெரிய சாமி பார்க்கணுன்னா பேக் சைடில் போகணும். அதுக்கு தான் நம்ம போகிறோம். இந்த சைடில் பீச் இருக்குது. நேற்று நம்ம வந்து பார்த்த பீச் அது. சும்மாடியே ஒரு லுக்கு விட்டு போகுமா? இந்த பீச் தான் சூப்பராக இருந்தது ஆக்சுவலாக. ஆக்சுவலாக வந்து இந்த இது வந்து இவங்க கட்டியிருக்காங்களா, அந்த ஆர்என்எஸ் குரூப்னு ஒரு குரூப் இருக்குது, அவங்க கட்டியிருக்காங்களான்னு தெரியல. இங்கே ஒரு ஹோட்டல்ஸ் இருக்குது. அந்த சிவன் சிலை அவங்க பண்ணதா ஹிஸ்ட்ரிலாம் தெரியல. Oh my god, look at the view. ஆக்சுவலாக ஃபோட்டோ வீடியோக்கெலாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லைங்க. நம்ம மட்டும் எடுத்துக்கலாம். உள்ளே வந்து அந்த கீழே கோயில் போனோம்ல, அந்த சாமியை மட்டும் தான் ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லி போட்டுருந்தது. ஸோ ஆமாம் தான். நல்ல ஒரு பீச்சு. கடைசி வரைக்கும் நீங்கள் பார்க்குறது ஃபுல்லாகவே அது வரைக்கும் அப்படியே பீச் தான் போகுது. அண்ட் இந்த சாமி, இந்த பாம்பு வச்சுருக்கிறத பாருங்களேன். அது ஒரு மாதிரி கோல்டன், அந்த கோப்ராவோட ஸ்கின்னை சமத்தை கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்கின் அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. சரி, அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நம்ம அப்படியே எக்ஸிட் ஆக வேண்டியதான். நோ ரஷ். மார்னிங்கில் வரீங்கன்னா இது முக்கியமான நாள், இல்லைன்னா ஒன்றும் ரஷ் இல்லை. சன்செட் டைமில் சூப்பராக இருக்கும் இங்கே, அது 100%. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் டைம் பார்த்துவாங்க. அண்ட் இங்கே வந்து அந்த பீச்சோட வியூஸ். இங்கே ஆக்சுவலாக வந்து ஸ்கூபா டைவிங்லாம் கூட்டின்னு போகிறாங்க. அதெல்லாம் வந்து இங்கே வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் புக் பண்ணோன்னா நம்ம வந்து பார்க்கலாம். நல்லா பிரம்மாண்டமாக இருக்குங்க, செம பிரம்மாண்டமாக இருக்குது. முடிஞ்சிச்சு, கோயிலை பார்த்தாச்சு. பட் அங்கே பார்த்திங்கன்னா அந்த அர்ஜுனர் அண்ட் கிருஷ்ணன் அந்த சேரியட்டில் இருப்பாங்களே, அந்த மாதிரி இது கொடுத்துருக்காங்க. எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் அங்கே கர்ணரோட சேரியட் இருக்குது. அது உண்மையில் கர்ணர் அங்கே அந்த சேரியட் இருக்கான்னு பார்க்கணும். அதனால் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். எனக்கு கர்ணர் நான் கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும், அதனாலவே பார்க்கலான்னு இருக்கேன். பட் கோயில் வந்து அவ்வளோதான், கோயில் முடிஞ்சிடுச்சு. ஆக்சுவலாக காரு எல்லாமே வருதுங்க இங்கே. இப்போ அங்கே என்னென்னு பார்த்துட்டு உடனே கிளம்பிடும். ஓகேங்களா? கோயில் வந்து கீழே இருக்கிறது மெயின் கோயில். அதுக்கு என்ட்ரி டிக்கெட் ஃப்ரீ தான். ஆனால் மேலே கோபுரத்துக்கு மேலே 18வது ஃப்ளோர் போகணும் அப்படின்னா அதுக்கு அடல்ட்டுக்கு வந்து 20 ரூபா, அண்ட் வந்து சில்ட்ரன்ஸ்க்கு 10 ரூபா. கோயிலுக்குள்ளே பூஜை பண்ணுறதுக்குலாம் அங்கே டீட்டெயில்ஸ் போட்டிருப்பாங்க. அண்ட் அன்னதானம் வந்து இங்கே போடுறாங்க பிரேக்ஃபாஸ்ட்டில். ஐ திங்க் 7:30 மணிக்கு ஆரம்பிக்கிற மாதிரி பார்த்தேன், 10:30 மணி வரைக்கும். ஸோ இங்கே நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்க. தெரியுதுரா சிவன், தெரியுதாரா? அது இருக்குது. ஸோ நீங்கள் ஆக்சுவலாக மேலே வரீங்க அப்படின்னா நீங்கள் கார் எடுத்துனே வந்துடுங்க. ஏற முடியாதுன்னு கஷ்டம்லாம் கிடையாது. ரொம்ப சின்ன குழந்தைங்களா வச்சுருந்தீங்கன்னா அந்த பாதெல்லாம் வந்து கல்லாக இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. பைக்கே எடுத்துன்னு வராங்க. இது ஆக்சுவலாக ஒரு குரூப் ஹோட்டல்ஸ் பழகுது. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் ஹோட்டல் தான். ஸோ ஹோட்டல் புக்கிங் இருக்கான்ற மாதிரி செக் பண்ணுவாங்க. நீ கான்ஃபிடென்ட்டாக வண்டி எடுத்து வந்தீங்கன்னா உள்ளே வந்துடலாம். இல்லை கீழே விட்டுறலாம்.
பட் நல்லாயிருக்கு. அப்புறம் வந்து இந்த கோயில் விட்டு வெளில வந்து கோபுரத்தை க்ராஸ் பண்ணி வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வரலாம். இந்த சிவன் பார்க்குறதுக்காக வரலாம். இது மேலே தான் இதுதான் வியூ. ஆக்சுவலாக கீழேருந்து பீச்சோட கடலோட வியூலாம் பார்க்குறதுக்குலாம் இங்கே தான். நல்லா இருந்தது. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். மார்னிங்கில் வாங்க வெயிலில் பீட் பண்ணுறதுக்கு, இல்லைனா ஈவினிங்கில் வாங்க. ஈவினிங் இந்த சென்ஸ் பாருங்களா, பார்க்கிங் இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக இது பாருங்கள் சாமி. இங்கே பதில் பார்க்கிங் நிறையா இருக்குது. இங்கே வந்து தாராளமாக வந்து விடலாம் வண்டியை. நம்ம எல்லாருக்கும் தெரியாமல் நம்ம கீழே விட்டு வந்துடும். டைம் வந்து 9:46 ஆகுது. ஓகே, இந்த வீடியோ நான் ஆக்சுவலாக இதோட எண்ட் பண்ணிக்கலான்னு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் லவ்லி சப்போர்ட். முருதேஸ்வரர் டெம்பிள் வரணும் பிளான் பண்ணோம். நல்லபடியாக வந்தோம். எந்த ரஷ்ஷும் இல்லாமல் ரிலாக்ஸாக வந்து பார்த்தாச்சு. கூட்டம் இல்லை இன்றைக்கி. ஈவினிங்கில் நல்ல ரஷ் இருக்குது. அண்ட் மதியானம் வந்து 1 மணிக்கு to 3 மணி வரைக்கும் கோயில் மூடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டைம் மட்டும் தான் நீங்கள் வர முடியாது. பட் எப்பவுமே இங்கே ஏர்லி பிஃபோர் 10 o'clock வாங்க, இல்லைனா ஒரு 4:30 மணிக்கு மேலே வாங்க. ஈவினிங் கூட்டம் இருக்கும், அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ இங்கேருந்து ரூம் போயிட்டு பேக் பண்ணிவிட்டு டுவர்ட்ஸ் சென்னை போக போகிறோம். பட் சென்னை போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு we are going to ஜாக் ஃபால்ஸ். தண்ணி இருக்கான்னு தெரில, பட் அதுதான் பார்க்க போகிறீங்க நெக்ஸ்ட் வீடியோவில். அதுக்கப்புறம் அங்கே வந்து நம்ம வந்து டுவர்ட்ஸ் சென்னை போகலாம். ஓகேங்களா?